அதே சிக்கந்தர் மலையில் ஏற்கனவே பலி கொடுத்துன்னு தான் சார் இருக்கான். திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன சொல்கிறான், இது எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக நடந்து தான் இருக்குது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வெளியிலேருந்து வர மக்கள் பண்ணுற பாலிடிக்ஸு, அவங்க அந்த மதுரையில் வந்து மதுரை சுற்றுப்புறத்தில் வந்து இந்துக்களை ஒன்றுபடுத்தி நம்ம வந்து ஓட்டு வாங்கணும் முஸ்லீம்களுக்கு எதிராக. ஏன்னா மலை மேலே இருக்கிற முஸ்லீம் ஆச்சே. அந்த இந்துக்கள் அந்த ஓட்டை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி கன்சாலிடேட் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த கலாச்சாரத்தை மக்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. தமிழ்நாட்டில் தமிழர்களை வந்து அவங்க இந்தியர்களாகவே ஏற்றுக்க மாட்டாங்க போட்டு போகிற போக்க பார்த்தா. தமிழ்நாட்டுடைய தொன்மை, தமிழுடைய தொன்மை, தமிழுடைய நாகரிகம் எவ்வளவு காலத்துக்கு முந்தையது போன்ற விஷயங்களை வந்து அவங்க ஏற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, மத்திய அரசு நோக்கம் சமஸ்கிருதம் தான் உலகத்தில் முக்கிய மூத்த மொழி, தமிழுக்கும் மூத்த மொழி அதுதான் அப்படின்னு அவங்களோட நோக்கம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து இப்போ பல பாஜக மாநிலங்களோட ஸ்டேட்ஸில் வந்து சரஸ்வதியை பற்றி நாகரிகத்தை பற்றி நிறைய பாட புத்தகங்களே கொண்டு வந்துட்டாங்க. பலவிதமான சந்தேகங்களை கேட்கலாம். அதில் என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னா, அப்படி அறிக்கை கொடுத்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் நடுநிலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வேறு ஊருக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறார். இங்கே நார்த் ஈஸ்ட்டில் டெல்லி எங்கே போகிறார். அவர் கொடுத்து 3 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அறிக்கை கேட்குறீங்க. எல்லாத்துலேயும் இப்போ ஆர்எஸ்எஸ் தான் உட்காந்துருக்கான். எல்லாத்துலேயும் பாடம் என்சிஇஆர்டி இருக்குல்ல, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க தான் புக்ஸ்லாம் போடுறாங்க என்சிஇஆர்டி. அதெல்லாம் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் தான் எல்லாம் உட்காந்துருக்கிறது, ஃபைனலைஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுறாங்க எல்லாமே. அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் வேணும்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. பாரதியாரை பற்றி பேசுவாங்க, யாது முறை அவருக்கு எழுதுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் when it comes to ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு பாஜக மீட்டிங் நடந்தது இப்போ மதுரையில். ஒரு தமிழ் தாய் வாழ்த்த பாட தெரியல, தப்பாக பாடிட்டுருக்காங்க. நாகஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கடன்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னிறுத்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கீழடி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆதரிக்க மாட்டேங்குது, நிதி ஒதுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க முக்கியமான ஆர்கியாலஜிஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணியிட மாட்டுறது நம்ம கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டு கண்டினியூஸாக வந்து ஒரு வார்த்தை போரோ வந்து ஓடிக்கிட்டே இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும். இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்கும்? இல்லை, அதாவது வந்து ஒரு தொன்மையை பற்றின சில விஷயங்களை வந்து ஆதாரபூர்வமாக அரசாங்கம் வந்து அதை ஒத்துக்கணும் அப்படின்னா பலவிதமான நடைமுறைகள் இருக்குது. இதன் மூலமாக இப்போது கீழடி மூலமாக ஒரு தமிழகத்தின் தொன்மை, தமிழர்களின் தொன்மையை பற்றிய ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசாங்கம் அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போது அந்த கீழடி ஆய்வு, அது அப்புறம் அவங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனோட அவர் இருந்தார், அவருடைய அறிக்கை அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவரை அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அறிக்கையை அப்படியே குப்பையில் போட்டு வச்சுருந்தாங்க. திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போது அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன், இன்னும் சில சான்றுகள்லாம் தேவை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அந்த காலம், நீங்கள் சொல்கிற காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டோ 5ஆம் நூற்றாண்டோ அந்த காலம் இருக்குல்ல, அதை வந்து எங்களுக்கு நிரூபிக்கிற மாதிரியான இன்னும் சான்றுகள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் வந்து நல்ல தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சு அவங்களாம் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அதனால் ஒரு கம்ப்ளீட் அறிக்கை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எந்த விதமான சந்தேகத்துக்கும் உட்படாத ஒரு அறிக்கை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தமிழர்களுடைய தொன்மையை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு தயக்கம் வந்து மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இரும்பை உருக்கிற கலையை வந்து முதல்ல கண்டுபிடித்தவன் தமிழன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழன் அந்த காலத்துலேயே நாகரிகத்தில் வந்து உச்சத்தில் இருந்தான் அப்படின்றது அதுலேருந்து நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து தமிழர்கள் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, மத்திய அரசு நோக்கம் சமஸ்கிருதம் தான் உலகத்தில் முக்கிய மூத்த மொழி, தமிழுக்கும் மூத்த மொழி அதுதான் அப்படின்னு அவங்களோட நோக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாகரிகத்தோட வந்து சரஸ்வதி நதி நாகரிகம் தான் அவங்களுக்கு முக்கியமானது. நீங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து இப்போ பல பாஜக மாநிலங்களோட ஸ்டேட்ஸில் வந்து சரஸ்வதியை பற்றி நாகரிகத்தை பற்றி நிறைய பாட புத்தகங்களே கொண்டு வந்துட்டாங்க. சார். வித்தவுட் எவிடன்ஸ். ஆமாம். அது கேட்டால் வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை அது வந்து இருக்குது, அது வந்து இந்த இடத்துல வந்து வருது, அங்கேருந்து இங்கே வெளியில் வருது, திரிவேணி சங்கமத்தில் தான் அது வெளியில் வருது அப்படின்வாங்க. நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபித்த விஷயங்கள் இருக்காங்கன்னா அது கிடையாது ஆக்சுவலாக. அவங்க வந்து அதை வந்து அவங்க பார்க்குற பார்வை வந்து மைத்தலாஜிக்கலாக ஒரு புராண ரீதியாக ஒரு பக்தி பூர்வமாக பார்க்குறது. இது வந்து அப்படி இல்லை, இது அறிவியல் பூர்வமாக பார்க்குற விஷயங்கள். கீழடியெல்லாம் வந்து ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்குற விஷயங்கள். அது வந்து பக்தி ரீதியாக பார்க்குறது. சரஸ்வதின்ற ஒரு நதி இருந்த மாதிரியும் புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுலேருந்து தான் அவங்க அதை எடுக்கிறாங்க ஆக்சுவலாக.
ஸோ இது வந்து அப்படி இல்லை. கீழடின்றது நீங்கள் எக்ஸ்கவேட் பண்ணுறீங்க, எக்ஸ்கவேட் பண்ணி அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்தது அதை நீங்கள் கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க ஆக்சுவலாக. ஸோ அது எந்த நாகரிகம் எந்த காலத்துக்கு உட்பட்டது அங்கே கண்டுபிடிக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் அந்த காலத்தை வந்து நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க. அதுக்கான சான்றுகளை நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ அது வந்து அப்படி கொடுக்கும்பொழுது நீங்கள் சந்தேகம்லாம் கேட்கலாம். மத்திய அரசு வந்து பலவிதமான சந்தேகங்களை கேட்கலாம். அதில் என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னா, அப்படி அறிக்கை கொடுத்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் நடுவுலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வேறு ஊருக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறாரு. எங்கேயோ நார்த் ஈஸ்ட்டில் டெல்லி எங்கே போகிறார். அவர் கொடுத்து 3 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அறிக்கை கேட்குறீங்க. இன்றைக்கி அவரை டெல்லியிலேருந்து மறுபடியும் நொய்டாக்கு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி டெல்லியிலேருந்து அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நொய்டாக்கு மாற்றிட்டாங்க. உத்தரப்பிரதேஷ் வேற ஒரு பொறுப்பில் போட்டாங்க வச்சுக்கோங்க. இங்கேருந்து எடுத்து வேற ஒரு பொறுப்பில் போட்டாங்க. அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் உடனடியாக அந்த விஷயங்களை கவனித்து அந்த அறிக்கைகளை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் சாகவாசமாக உங்கள் டயத்தை எடுத்துகிட்டு இயல்பாகவே உங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து இவ்வளவு தொன்மையான நாகரிகம் தமிழன் வச்சுருக்கான்ற விஷயத்த அதை ஏற்றுக்க கூட கொஞ்சம் கூட மனது இல்லாமல் நீங்கள் இருக்கிற பாஜக கவர்மெண்ட்டு, அங்கே இருக்கிற அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ் சார்பு அதிகாரிகள், அங்கே உட்காந்துருக்கிறதுலாம் யார் சார்? இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சு, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது டெல்லியில். எல்லாத்துலேயும் இப்போ ஆர்எஸ்எஸ் தான் உட்காந்துருக்கான். எல்லாத்துலேயும் பாடம் என்சிஇஆர்டி இருக்குல்ல, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க தான் புக்ஸ்லாம் போடுறாங்க என்சிஇஆர்டி. அதெல்லாம் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் தான். எல்லாம் உட்காந்துருக்கிறது, ஃபைனலைஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுறாங்க. எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆளுங்க தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழர்களுடைய தொன்மையை வந்து ஏற்றுக்கிறது ரெடியாக இல்லை. அவங்களுக்கு சமஸ்கிருதம், சரஸ்வதி நாகரிகம், இதோட இம்பார்ட்டன்ஸு, இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவில் இருக்குது. ஆர்எஸ்எஸுடைய அஜெண்டாவில் அதெல்லாம் இருக்குது. கேட்டால் அது வந்து ஹிந்து அந்த மாதிரி அதோட லிங்க் பண்ணி பேசுவாங்க அவங்க. ஆக்சுவலாக இது தமிழ்நாட்டில் தமிழர்களை வந்து அவங்க இந்தியர்களாகவே ஏற்றுக்க மாட்டாங்க போட்டுக்கு போகிற போக்க பார்த்தா. தமிழ்நாட்டுடைய தொன்மை, தமிழுடைய தொன்மை, தமிழுடைய நாகரிகம் எவ்வளவு காலத்துக்கு முந்தையது போன்ற விஷயங்களை வந்து அவங்க ஏற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. அது வந்து காரணம் என்னென்னா வந்து வடக்கில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தமிழ் மேலே ஒரு சரியான மரியாதை கிடையாது. அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா வேறு இருக்குது. அந்த சரஸ்வதி, சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி அஜெண்டா வேறு இருக்கிறதுனால அதுவும் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க முக்கியமான கேந்திரமான இடங்கள் அங்கே உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் வந்து இந்த கேள்வியை கேட்டு இந்த காலத்தை கடத்திட்டு எதுவுமே ப்ரூவ் ஆகலை அப்படின்ற மாதிரியான சொல்லிவிட்டு அவங்க போகிற ஒரு சூழலும் தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து இதுக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு தான் வந்து திமுக மாணவரணி வந்து இன்றைக்கி போராட்டம்லாம் எடுத்துருக்காங்க, கைவசம் எடுத்துருக்காங்க. சார், இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தொடர்ச்சியாக எங்களுக்கு தமிழ் மேலே வந்து அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. தமிழ் சௌராஷ்டிர சங்கமம் நடத்துனாங்க, தமிழ் காசி சங்கமம் நடத்துனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட்ஜெட் உட்பட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாங்க. பிரதமர் வெளில போகிறப்ப பேசுகிறாரு. இவ்வளோலாம் பேசிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க கை கொடுக்குறது இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்களாம் ஊருக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க சார். ஒரிசாவில் போயிட்டு ஜெகநாத்தோட டெம்பிளோட பொக்கிஷ சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு, அங்கே விகே பாண்டியன் ஒரு அதிகாரி, அவர் வந்து நவீன் பட்நாயக்கு அடுத்தது வாரிசாக அவங்க அவரை வச்சுருந்தார், வளர்த்தாருன்னு வச்சுக்கலாமே. அவர் ஆட்சிக்கு அவர் வந்தால் அவர் முக்கியத்துவம் பெறுவார்ன்றதுக்காக ஒரிசாவே ஒரு தமிழ் நாள்வதா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க தான் இவங்கெல்லாம். நிறைய ஒரு வேஷ்டி கட்டின்னு ஒரு விகே பாண்டியன் மாதிரி வேஷ்டி கட்டின்னு ஒருத்தர் அது கேலி படம்லாம் போட்டு அங்கே போஸ்டர் ஓட்டினாங்க தெரியுமா? அதெல்லாம் விஷுவல் ஆட்ஸே வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே பாரம்பரியமான பழைய சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையில கொட்டி சாப்பிட்ற மாதிரியும் அதை வழிஞ்சு ஓடுற மாதிரியும், அதனால ஒரிசா மக்கள் கோவப்படுறமான விஷயங்களையுமே அவங்க பண்ணிடுறாங்க. அதான் சார், அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் வேணும்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. பாரதியாரை பற்றி பேசுவாங்க, யாது முறை அவருக்கு எழுதுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக மீட்டிங் நடந்தது இப்போ மதுரையில். ஒரு தமிழ் தாய் வாழ்த்த பாட தெரில, தப்பாக பாடிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த மீட்டிங் மதுரையில் அமித்ஷா இருந்தார். அதில் தமிழ் தாய் வாழ்த்தை என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? பாடவே தெரில சார், தமிழ் தாய் வாழ்த்தை பாட தெரில, தப்பாக பாடினாங்க. ஸோ இது பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுக்கு அரசியல், தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்ணணும்னா இங்கே வந்தோடனே முருகரை பற்றி பேசுறது, கல்கட்டாவுக்கு போனால் துர்காவை பற்றி பேசுறது, மகாராஷ்டிரா போனால் பிள்ளையாரை பற்றி பேசுறது, உத்தரப்பிரதேசம் போனால் ராமரை பற்றி பேசுறது. ஊருக்கு ஒரு கடவுளை வச்சுருக்காங்க பேசுறதுக்கு. அந்தந்த ஊரில் அந்தந்த கடவுளை பற்றி பேசுவாங்க. ஓகே சார், இப்போ முருகன் மாநாடு நடக்க போது தமிழ்நாட்டில், இந்த மாநாடு பாஜகவினருக்கு ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்கும் முருகனுக்குமான அந்த பண்பாட்டு ரீதியான உறவுன்றது ரொம்ப பெருசு. தைப்பூசத்தை காவடி தூக்குறதுலேருந்து பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான நகர்வுகளை பாஜக கையில் எடுக்கிறதுனால பாஜக வந்து தமிழோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசியல் கலப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஆன்மீக மாநாடு அதெல்லாம் பல கண்டிஷன்ஸ் பேரை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா தினகரனே சொல்றாரு, ஆன்மீக மாநாடா இருந்தாலும் சரி நடத்துறவங்க அரசியல்வாதி தானே கட்சின்றது வேற. நடத்துறான். அதனால கேட்டால் அரசியல் இந்து மாநாடு முன்னணி தான் நடத்துதுன்னுவாங்க. இந்து முன்னணியும் பாஜகவும் வேற வேற இல்லை. பாஜகவில் இருக்கிறவங்க தான் இந்து முன்னணியில் இருப்பான், இந்து முன்னணியில் இருக்கிறவங்க தான் பாஜகவில் இருப்பான். பாஜகவில் இருக்கிறவங்க தான் ஆர்எஸ்எஸ்ல இருப்பான், ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க தான் இந்து முன்னணியில் இருப்பான், பஜரங் தளில் இருக்கிறவங்க தான் இந்து முன்னணியில் இருப்பான். எல்லாம் ஒரே ஆள் தான் சார், பல உருவத்தோடு இருப்பாங்க. வேற வேற சட்டை. வேறு சட்டை அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே ஆளுங்க தான். அதில் சில பேர் வந்து சில ஆர்கனைசேஷன் இருக்க மாட்டாங்க. ஒரே ஆள் பல ஆர்கனைசேஷன் அங்கே இருப்பான். அவன் தான் நடத்துகிறாங்க, அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க நோக்கம் என்னென்னா திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்துலேருந்து அந்த நோக்கம் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர மலைன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப காலமாக அந்த பகுதியில் அந்த மலை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மேலே வந்து ஒரு முஸ்லீம் சூஃபி செயின்ட்டோட சமாதி ஒன்று மேலே இருக்குது. அதனால் தர்கா ஒன்று அங்கே இருக்குது. அதனால் மக்கள் நிறைய பேர் அங்கே போவாங்க. ஆடு கோழி பலிக்கிட்டு அங்கே சாப்பிட்ற விஷயங்கள்லாம் அங்கே ஏற்கனவே நடந்து தான் இருக்குது. முருகருக்கே ஆடு பலியிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் திருமுருகாற்றுப்படையில் சொல்லியிருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு பலியிடுதலை ஏன் பாஜகவினர் அரசியலாக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. சார் இப்போது 1928 வரையும் சங்கரமடம் கும்பகோணத்தில் வந்து யாகத்தில் வந்து ஆடு மாடெல்லாம் பலியிட்டு இருந்த காலம் தான் சார். இதெல்லாம் பலியிட்டு இருந்தாங்க சார். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இருந்ததெல்லாம் நடந்து தான் செஞ்சுருக்கு. ஆனந்த விடலில் ஒரு தலையங்கம் வந்திருக்கு, வேண்டாம் இந்த வெட்கக்கேடு அப்படின்னு ஒரு தலையங்கமே எழுதினாங்க அந்த சங்கரமடத்தில் நடந்த யாகத்தை பற்றி. ஆனந்த விடல் அப்போ வந்து 1928 29 ஆனந்த தலையங்கமே எழுதினாங்க, வேண்டாம் இந்த வெட்கக்கேடுன்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அதனால் வந்து பலியிருந்து தமிழருடைய வழிபாட்டோடு இணைந்த ஒன்று சார். ஆடு மாடு கோழி பலியிடுன்றது தமிழர்களுடைய வழிபாட்டோடு இணைந்த ஒன்று. ஏன்னா அங்கே வர பக்தர்களுக்கு வந்து அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க, சாப்பாடாக கொடுக்குறாங்க, அன்னதானமாக கொடுக்குறாங்க, அதுதான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அங்கே போய் ஆடு கோழி சாப்பிட்றாங்கன்னு அதான் ஒரு பாலிடிக்ஸ். அது அரசியல் ரீதியாக அது இவங்களை விட்டா பாஜக விட்டா வந்து தடையே போட்டுருவான், எவனும் பிரியாணியே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கானுங்க அவங்க. திருவண்ணாமலையில் இறைச்சி கடையெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. இறைச்சிக்கும் பக்திக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது சார். இங்கே பிள்ளைக்கறி கொடுத்த நாயனார்லாம் இங்கே இருக்காங்க சார். இங்கே கண்ணப்ப நாயனாரோட கதை இருக்குது, பூஜைகளோட கதை இருக்குது, பல விஷயங்கள் இங்கே இருக்குது. அதாவது இவங்களுக்கு என்னென்னா அந்த இந்துக்கள் அந்த ஓட்டை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி கன்சாலிடேட் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த கலாச்சாரத்தை மக்கள்கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த குறிப்பிட்ட கலாச்சாரம், அதாவது ஆடு மாடு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள், அந்த கலாச்சாரத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்தை, திராவிடர்களோட கலாச்சாரத்தில் ஆடு மாடு கோழியெல்லாம் சாப்பிட்றது வந்து முக்கியமான விஷயம் சார். சுவாமிக்கு பலியிடுறது முக்கியமான விஷயம். ஜெயலலிதா அதில் கையை வச்சு தான் ஓட்டு போச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கும் கிராமத்தில் வந்து ஒரு கோழி பலியிடாத இருக்காங்க, ஒரு அம்மன் கோயிலில் பலியிடுறாங்கல்ல, ஆடு பலியிடாத இருக்காங்களா, ஆடு பலியிட மகாலய அமாவாசைக்கு ஆடு மாடு எல்லாமே கழுத்துல போட்டு அலங்காரமா போறாங்க. அது குலதெய்வத்துக்கு போய் பலி கொடுக்காத இருக்க மாட்டாங்கல்ல. அந்த வழிபாடு நல்லது கெட்டது கல்யாணம் காது குத்து எதுவாக இருந்தாலும் பலி கொடுத்து தான் பண்ணுறோம். அங்கேயே அந்த சிக்கந்தர மலையா அல்லது திருப்பரங்குன்றம் கோவில், திருப்பரங்குன்றம் கோவில் கீழே இருக்குது முருகர் கோவில், மலை பக்கத்தில் மேலே இருக்குது, மலை மேலே சிக்கந்தர் இருக்கார், அது சமாதி இருக்குது. அந்த மலையிலேயே கருப்பர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கருப்பருக்கு வருஷம் வந்து ஆடு கோழி பலியிடுறாங்க, அவருக்கு ஆடு கோழி பலியிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு ஆடு கோழி சாப்பிட்றாங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை வந்து நம்ம மேலே திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆடு கோழி சாப்பிட்றவங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து திணிக்கிறீங்க, இந்த ஆடு கோழி சாப்பிடக்கூடாதுன்ற கலாச்சாரத்தையும் உங்கள் மேலே திணிக்கிறீங்க? அது சாப்பிட்டா என்ன, அது கடவுளுக்கே பலியிடுற ஒரு விஷயமா மக்கள் கலாச்சாரம் அவங்க பாரம்பரியத்தில் வந்து இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை உள்ளே போகிறீங்க? அதே சிக்கந்தர மலையில் ஏற்கனவே பலி கொடுத்துன்னு தான் சார் இருக்கான். திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன சொல்கிறான், இது எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக நடந்து தான் இருக்குது, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வெளியிலேருந்து வர மக்கள் பண்ணுற பாலிடிக்ஸு, அவங்க அந்த மதுரையில் வந்து மதுரை சுற்றுப்புறத்தில் வந்து இந்துக்களை ஒன்றுபடுத்தி நம்ம வந்து ஓட்டு வாங்கணும், முஸ்லீம்களுக்கு எதிராக, ஏன்னா மலை மேலே இருக்கிற முஸ்லீம் ஆச்சே, அவருக்கு எதிராக நம்ம பாலிடிக்ஸ் பண்ணணும், இதுதான் இவங்க நோக்கம். இவங்க முருக பக்தர்களாக இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க. முருக பக்தர்கள்லாம் உண்மையிலேயே நீங்கள் அறுவடை வீட்டுக்கு வந்து அது என்னென்ன பண்ணணுமோ அது ஆக்கப்பூர்வமாக அது பக்தர்களுக்கான வசதிகள் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் பண்ணலாமே தவிர, இப்போ முருக பக்தர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நிற உடையை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க சொல்கிற முருக பக்தர்கள்லாம் காவி நிற உடையை ஃபாலோ பண்ணுறாங்க. தைப்பூசத்துக்கு பாருங்களேன், எல்லாம் பச்சை உடைய தான் உடுத்தி தான் போவாங்க. பச்சை நீலம் மஞ்சள்ன்றது தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல காவி கலர் உடன்றது இவங்களுடைய விஷயம், வேற ஒன்றும் இல்லை, பாஜக பண்ணுற விஷயங்கள் தான். அதாவது முருகனை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது கோர்ட்டு வந்து அதை உணர்ந்து தான் இவ்வளோ கண்டிஷன்ஸ் பேரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் எலெக்ஷன் போது பண்ணுறாங்க. அங்கே வந்து நீங்கள் யோகி ஆதித்யநாத் எதுக்கு கூப்பிட்றீங்க? அவர் அரசியல்வாதி தானே, அவரையும் கூப்பிட்றீங்க. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவரையும் வர்றாரு. அவர் வந்து என்ன தெரியுமா பேசுவார், இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடணும் அப்படின்லாம் பேசுவார். ஏன்னா இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இல்லையா? தமிழ்நாடு வந்து வித்தியாசமான ஏரியா சார்.
இங்கே நீங்கள் முருகன் அறுபடை வீட்டுக்கு வேலை எடுத்துன்னு போனார் 20ஆம் வருஷம். யார்? முருகன். எத்தனை தொகுதியில் வின் பண்ணார்? 4 தொகுதி. அதனால் வந்து அவர் தொகுதி அவர் வின் பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்கே பக்திக்கும் இங்கே வந்து மக்களுடைய பக்திக்கும் அரசியலுக்கும் மக்கள் வேறுபடுத்தி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு அரசியல்வாதின்ற முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பக்தியை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்துகிறீங்க? அதை இங்கே பயன்படுத்தினா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இங்கே அந்த பகுத்தறிவு இங்கே இருக்குது சார். இங்கே அந்த பகுத்தறிவு இங்கே இருக்கிறதுனால தான் பாஜகவால் கால் ஊன்ற முடியலைங்க. அதான் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. மற்ற ஊரெல்லாம் வேறு. இங்கே அதுதான் வந்து இங்கே இந்த திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பகுத்தறிவு, மக்களை சிந்திக்கிற சக்தி இருக்குல்ல, ஏன் என்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி கேட்குற எதுக்காக, ஏன், எப்படி, யார், அதெல்லாம் கேட்குற இருக்குல்ல, அந்த விஷயங்கள் இங்கே இருக்கீங்க. அதனால தான் இங்கே வந்து உங்களால் எந்த விஷயத்தையும் சீக்கிரம் கொண்டு வர முடியாதுங்க. நீங்கள் ரொம்ப தடுமாறுவீங்க. மக்களுக்கு எதுக்கும் கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஊன்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஓகே சார். இப்போது விஜய் கட்சியில் வந்து புதுசாக வந்து ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாரு, முதல்வர் வந்து தனியாக இருக்கணும், முதல்வருக்கான தேர்தல் தனியாக நடக்கணும், அதுக்கப்புறமா எம்எல்ஏக்கான தேர்தல் தனித்தனியாக நடக்கணும், முதல்வரை மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாரு. அதுக்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள்லாம் இல்லை. இருக்குது. அவர் ஐஆர்எஸ் படித்தாரு, என்ன படித்தாருன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது இந்த இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பில் இயங்கிட்டு இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு இப்போ திடீர்னு ஒரு புதுசாக சொன்னார்னா அவர் ஜனாதிபதி ஆகி தான் அதெல்லாம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி தாவேக்கா வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இங்கே என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டுருக்கீங்க? இங்கே இது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை. இங்கே வந்து நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம், இதை இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த ஃபாலோ பண்ணுற போது இங்கே வந்து அதுதான் நடந்துட்டுருக்கீங்க. பிரைம் மினிஸ்டர் தான் வந்து மக்கள் பிரதிநிதிகள் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் வந்து ஜனாதிபதி வந்து ஒரு 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 இதாக இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் அதிகாரங்கள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேபினெட்டுக்கு தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கிற கேபினெட்டுக்கு இருக்குது. அந்த மசோதாக்களெல்லாம் வந்து ஒரு அப்ரூவ் பண்ணுறாரு, ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணுறாரு, மாநிலத்தில் வந்து கவர்னர் அப்ரூவ் பண்ணுறாரு. இதுதான் வந்து இது. கவர்னர் அப்ரூவ் பண்ணுறதுனாலே அவருக்கு எல்லா விதமான அதிகாரம் கிடையாது. இந்த கேபினெட் முதல்வர் அல்லது பிரதமர் தலைமையில் இருக்கிற கேபினெட் என்ன கொடுக்குதோ, இல்லை பார்லிமெண்ட்டோ அசம்பிளியோ என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுதோ அதன்படி நீங்கள் செய்ய வேண்டிய கடமை கவர்னருக்கு இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. அதனால தான் பிரசிடெண்ட்டுக்கே டைம் நிர்ணயிச்சிட்டாங்க கோர்ட்டு. அதனால் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டே வேறு, நம்ம அடாப்ட் பண்ணிருக்கிற கவர்மெண்ட்டே வேறு. அவர் வந்து ஏதோ ஒரு புதுவிதமான சிஸ்டம் சொல்கிறார். அது வந்து இங்கே வந்து எடுபடாது. அது வந்து நீங்கள் இப்போ முதல்வரெல்லாம் அப்படிலாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே இந்த கவர்மெண்ட்டோட ஃபார்மே மாறணும், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்று. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் பைடனும் போட்டி போடலையா, அது மாதிரி இங்கே வந்து போட்டி போடணும். ஸோ பாயிண்ட் வேறு. அதனால் வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் வேறு, இந்த செட்டப்பே வேறு, இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பே வேறு. இங்கே வந்து மக்களுடைய ஆட்சி நேரடியாக நடக்குது இங்கே ஆக்சுவலாக. அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக பிரசிடெண்ட்டோ கவர்னரோ ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிறது, தனியாக தேர்ந்தெடுக்கணும், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களை படம் நேரத்துக்கு பகிர்ந்து. தேங்க்யூ.